Hey guys, this is Tamshelvan. DHTML ல அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாம் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டாம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம HTML டேக் யூஸ் பண்ணி வெப்பேஜ்ல ஆட் பண்ற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம அந்த வெப்பேஜை மாத்தாம டைனமிக்காவே நம்ம அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலா ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி HTML வெப்பேஜை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதில் பேராகிராஃப் டேக்ல திஸ் இஸ் HTML எலமெண்ட் அப்படின்னு ஒரு லைன் வந்து கொடுக்குறோம். இப்போ இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த HTML எலமெண்ட் இதுதான் ஆக்சுவலாக HTML வெப்பேஜ். இது நம்ம DHTML மூலியமா இந்த கண்டென்ட்டை வந்து இந்த வெப்பேஜ் மாறாம வெறும் அந்த கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம DHTML-ல HTML-ஓட டேக்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணி HTML-குள்ளார இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அப்டேஷன்ஸ், டேட்டா ப்ராசஸிங் மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹெட் டேக்குள்ளார போயிட்டு நான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த ரெண்டு டேக்குள்ளே தான் கொடுக்கணும், ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்ம இன்னும் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணல. இந்த DHTML நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. அதனால தான் லிட்டில் பிட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டோட இந்த DHTML பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக் போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்கான கோடிங்கை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்ட் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைங்க. இதுக்கு பேசிக்கா வந்து சி நாலேஜ் இருந்தாலே, சி ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலே போதும். இப்போ இங்க HTML வெப்பேஜ்ல நம்ம கொடுத்துருக்கிற இந்த திஸ் இஸ் HTML எலமெண்ட் அப்படின்ற இந்த கண்டென்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு கண்டென்ட்டா மாற்ற போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஐடி ஈக்குவல் டு மெசேஜ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெசேஜ்ன்ற இந்த ஐடியா வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ளார இருக்க இந்த பேராகிராஃப்குள்ளார இருக்க இந்த கண்டென்ட்டை மாற்ற போறோம். ஸோ ஐடி போட்டுக்கிற மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சுட்டு இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க, ஈக்குவல் டு இப்போ நீங்கள் கண்டென்ட் என்ன மாற்ற போகிறீங்களோ அந்த கண்டென்ட் இங்கே டைப் பண்ணலாம். இப்போ இந்த இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த மெசேஜ் டேக் எங்கே இருக்கோ அதுக்குள்ளார அந்த டேக்குள்ளார இருக்க எலமெண்ட்டை கால் பண்ணுறதா அர்த்தம் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்ற போகிறோமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் மாத்துறேன். இப்போ இது பண்ணிட்டா மட்டும் போதாது, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் மாடல் பயன்படுத்தணும். அது என்ன ஈவெண்ட் மாடல் அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு சில ஈவெண்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஆன் கிளிக்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணால் என்ன டெக்ஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோமோ ஜாவாஸ்கிரிப்டில் அது சேஞ்ச் ஆக போகுது. அப்போ நான் ஆன் கிளிக் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். இது செட் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளார என்ன ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு இது மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் மேலே கர்சர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன் கிளிக் நம்ம ஈவெண்ட்டை செட் பண்ணதுனால இந்த மை ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற HTML எலமெண்ட்டுக்கு பதிலாக ஜாவாஸ்கிரிப்ட் எலமெண்ட் அப்படின்றது மாறி இருக்கும். இதோட அவுட்புட் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நான் கிளிக் பண்ணேன்னா அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எலமெண்ட் அப்படின்னு மாறிடும். இப்படி தான் நம்ம வந்து HTML டேக்ஸோட எலமெண்ட்ஸை ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா ஆக்சஸ் பண்ணி அதை டேட்டா ப்ராசஸிங் பண்ண முடியும்.
அடுத்ததா நான் இப்போ ஒரு ஃபார்ம் டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போல்டு டேக் உள்ளார என்டர் சம் கலர் நேம் அப்படின்னு ஒரு கேப்ஷனை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸு இன்புட் டைப் அப்படின்னு போட்டுட்டு அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்புட் டைப் பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த பட்டனுக்கு பேர் வந்து பட்டன் 1 அப்படின்னு வைக்கிறேன். அதில் வந்துட்டு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே கேப்ஷனாக வந்து டிஸ்பிளே ஆகுது. வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிளிக் டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுதான் இங்கே வந்து பட்டனில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா இதில் நான் இந்த என்டர் சம் கலர் நேம் இதில் வந்து நான் ஒரு கலர் கொடுப்பேன். அந்த கலர் நேமுக்கு நம்ம என்ன கலர் நேம் கொடுக்குறோமோ அந்த கலரோட நேம் வந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். இதுக்கு நம்ம எப்படி ஜேஎஸ் கோடு வந்து பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா எல்லாமே இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஆக்ஷன் வந்து நடக்கணும். அப்போ அதுக்கு நம்ம பட்டன் டேக் உள்ளார போயிட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்ற மெத்தடை வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் ஆன் கிளிக் அப்படின்னு மெத்தட் நான் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே கால் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஹெட் டேக்கில் தான் ஸ்கிரிப்ட் டேக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெப்பேஜில் எங்கே வேணால் ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். சேஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். அதில் ஒரு ஆர்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன கலர் நேம் கொடுக்குறாங்களோ அந்த கலரோட நேம் வந்து இந்த ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு கால் பண்ணுறோம். டாக்குமெண்ட்னா என்டையர் வெப்பேஜ். டாட் வச்சுட்டு பாடி டேக்கோட நேம் கொடுத்துறோம். அண்ட் டாட் வச்சுட்டு அந்த பாடி டேக்குக்கு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறோம். கால் பண்ணி அகெயின் டாட் வச்சுட்டு அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளார பேக்ரவுண்ட் கலர் ஸ்டைலை நம்ம வந்து கால் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் கலர் சி வந்து கேபிட்டல் லெட்டரு ஈக்குவல் டு நம்ம என்ன ஆர்குமெண்ட்டில் கலர் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அதாவது கீழே இருந்து நமக்கு கிடைக்க போகிற அந்த கலர் வேல்யூ இங்கே இருக்கிற இந்த சேஞ்ச் கலரில் இருக்க ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். அதை எடுத்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஆக்சுவலாக இது டாக்குமெண்ட்ன்றது பேஜ் பாடி டேக்கை கால் பண்ணி அதோட ஸ்டைலை வந்து கால் பண்ணுறோம். ஸ்டைல்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை மட்டும் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் கலர். இந்த மாதிரி எந்த ஸ்டைல் வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி அதுக்கான வேல்யூவை செட் பண்ணிக்கலாம் ஜேஎஸில். இப்போ இதை செமிகோலன் போட்டுடுறேன். இது எப்படி இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கால் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பேர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து செட் பண்ண போகிற கலரு. ஸோ இப்போ இந்த சேஞ்ச் கலர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கீழே பட்டன் இருக்கு இல்லையா அந்த பட்டனில் போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்னு நம்ம ஈவெண்ட் மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கால் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் கலர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த சேஞ்ச் கலர் என்ற இடத்துல ஆர்குமெண்ட்டாக என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் 1 அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட பேர் வந்து இந்த ஃபார்மோட பேர் வந்து ஃபார்ம் 1ன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபார்ம் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டாட் வச்சுட்டு நம்ம கலர் வந்து எதில் தரோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இன்புட் பாக்ஸில் தான் கொடுக்குறோம். இந்த இன்புட் பாக்ஸுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்ம் 1 டாட் டெக்ஸ்ட் 1 டாட் வேல்யூ அப்படின்னு கொடுங்க. அப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு நம்ம கொடுத்த கலரு அந்த சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷனுக்குள்ளார போகும். அது வந்து இங்கே இருக்கிற கலர் வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க கலர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதை எடுத்துகிட்டு ஜேஎஸில் நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் கலர் சேஞ்சு இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சு இங்கே இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்ளை ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதே கிரே கலர் கொடுக்குறேன். கலர் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கிரீன் கொடுக்குறேன். ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸை கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்.
இப்படி தான் வந்து நம்ம ஜேஎஸ்ல நம்ம ஃபார்மில் கொடுக்குற இன்புட்ஸை இந்த ஜேஎஸ்குள்ளார கொண்டு போயிட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் DHTML டாம் அப்படின்ற டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எப்படி நம்ம கிரியேட் பண்ணுற HTML பேஜில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் நம்ம ஃபார்ம் டிசைனில் கொடுக்குற வேல்யூஸையும் எப்படி வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, ஜேஎஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ஜாவாஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி அந்த டேட்டாஸை வந்து வேறு சேஞ்சஸ் எதாவது இருக்குன்னா சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி டாபிக்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.